சலுப்பா இருக்கு. நீங்கள் எல்லாம் M5 மால் வந்திருக்கோம், எல்லாம் ஒரு குரூப்பாக. இதோ இதுதான் அந்த குரூப். யாரும் ட்ரெஸ் எடுக்க வரல, எல்லாரும் சுற்றி பார்க்க தான் இருக்கும். அதுவும் இதே எல்லாம் மூஞ்சி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எதுலேயுமே வரல. யாருமே ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டஸ்டாலும் சுற்றி பார்த்துட்டு போகிறோம். அங்கே பாருங்கள், காஜா பகூத் மாதிரி அடிசே இதில் ரிவர்ஸே வர ஆரம்பிச்சு. ஒடியாரக்கூடாது, மெதுவாக சொல்லிட்டேன். எல்லாம் என்ன பண்ணுறோமோ இல்லையோ, எல்லாம் ஒவ்வொரு கடைக்கிலே போயிட்டு எல்லாரும் ஒவ்வொரு சைடு சுற்றுறாங்க. இங்கே பாருங்கள், இருங்க. ஒரு நாள் 3 தடவை ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு போயிட்டேன். ஒருத்தர் வந்து என்ன ஃப்ரேமை பார்க்க பொம்மையை எழுத்து விளையாடிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள், என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் 2 தடவை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒருத்தர் ஆடுங்க பாடுங்க. நாங்கள் டோரா பூச்சி பாட்டு படிக்கிறது. கவர்மெண்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு ஆப்ரேஷன் நடத்தினா, இங்கே ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பொம்மையை ரெடி பண்ணியிருக்காங்க. இருங்க காட்டுறேன். அங்கே பாருங்கள், இது பேர் வந்து மோடி. தமிழகத்தில் 1ஆம் நம்பர் கேடி. வருவானுங்க பாருங்க ஒரு சிலர். எலெக்ஷன் தான் நம்மளை தேடி வருவானுங்க ஓடி. அதுவும் போயிடுவானுங்க. சிறந்த பொம்பளை பிடிக்க அவார்டு வாங்க. அந்த பஞ்சி ஜம்பிங் மாதிரி ஒன்று, அந்த ஸ்பான்ஸ்லேருந்து ஜம்ப் பண்ணும்ல, அந்த கடைக்குள்ளே போனோம். அதாவது டோர் திறந்து உள்ளே போனோம். ப்ரைஸை பார்த்தோன்னே அப்படியே போனவங்களே எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. அதுவும் ஒருத்தருலாம் பேசாமையே வராங்க. அது ஒன்றும் இல்லை, என்னோட 1 மாதம் சேலரி 1 மணி நேரத்துக்கு நாங்கள் செலவு பண்ணணுமா? அதனால கம்முன்னு எல்லோரும் ஆளை பாட்டு போகிறோம். யாருன்னா வாங்கினா வந்து வாங்கிக்கோங்கப்பா, பார்த்துக்குங்க. இது அதெல்லாம் தெரியாமல் வந்துருச்சு பாஸ், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இங்கே ஒருத்தன் சுற்றி பக்கம் வந்தால் ஏசியில் குழுன்னு இருக்குன்னு சுச்சு வருதுன்னு இருக்கும். அதோ இந்த நாய் கண்ணாடி போட்டு போகிறோம் பாருங்க, கண்ணு தெரியாத கபோதி. வந்தேன் ப்ரோ, வாங்க ப்ரோ, உள்ளே வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த நம்மளே தள்ளிட்டு வராங்க பின்னாடியா. வாங்க உள்ள, உங்களுக்கு சூப்பராக இருக்கு. என்னமோ வீட்டுக்குள்ள போகிற மாதிரி போகிறாங்க. போகிறது பாஸ் பாருங்கப்பா சாமி, வாஷ்ரூம் மட்டும் பாருங்க. பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம சைனீஸ் செஃப். நாங்கள் கண்ணாடி வாங்கறதுக்குலாம் வரல, வாஷ்ரூம் போகிறக்காக வந்துருக்கோம். ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்த்தா கண்ணாடி வாங்க போகிறேன். இங்கே ஒரு கோலம் போட்டுட்டு இருக்கேன். அதாவது 2-3 ஃப்ளோர் வந்துட்டோம். இப்போ என்னன்னா பைத்தியக்காரன். இப்போ நாங்கள் இருக்க இந்த ப்ளே ஸ்டேஷனில் வாங்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்தோம். அப்போது அந்த கார்டு ரீசார்ஜ் பண்ணி வாங்கிட்டோம். ஹலோ வீடியோ ஆரம்பிச்சு பாதி தூரம் கொஞ்சம் சீன் பண்ணலாம். ஹாய் சொல்கிறாங்க பாருங்க. இதை வந்து ஆல்ரெடி நாங்கள் இருக்க இந்த கார்டு வாங்கிட்டோம். ஆல்ரெடி ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம். இந்த டைம் வரப்போ கார்டு மிஸ் பண்ணிட்டோம்னால சிங்கிள் கேமு இதெல்லாம் அலவுட் இல்லைன்ட்டாங்க கார்டு இல்லாமல். ஸோ சோழி முடிஞ்சுது மொத்தமாக. ஒரு ஆள் வந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரில, உக்காந்துருந்தாரு. அவர் எங்கே போயிட்டாருன்னு தெரியல. குழந்தைங்க இருந்தாங்க. ஒரு அங்கே இருக்க கிளம்பி இருக்கோம், எங்கிட்ட சொல்லாமல். ஏதோ அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஜீவன் தெரியுதா ஃபோன் பேசிக்கிட்டு. அங்கே யார் கூட இருக்கு? கீழே 2 பொண்ணு போதில்ல, அந்த பொண்ணை தான் தலைவன் நோட்டை விட்டுட்டு இருக்காரு. பாருங்க, ஐயோ காணாம போயிட்டாரு. இங்கே இருக்காரு பாருங்க. இவர் இங்கே இருந்தால் எங்கள் நோட்டை விடுறாரு. விளையாடுறதுக்கு வர சொன்னால் ஒரு சீவன் இங்கே ஆளுகிட்ட பேசிகிட்டு இருக்கு, இன்னொரு சீவன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கு. இது சைக்கோ. வரமாட்டேங்கிறாங்கப்பா. உள்ள சொல்லிருங்க, அது அங்கே உள்ளெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அவர் ரெடி பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. உருன்னு வருவாங்க பாருங்க. எப்படியோ சம்பாளிச்சுதோ. ஆளுக்கு 100 ரூபா, மொத்தம் 400 ரூபா. 2 நிமிஷம் 1 நிமிஷத்துல சீக்கிரம் முடிச்சோம். நைஸை போட்டு தராமல் ஏமாத்துவாங்கல்ல, அது வாங்க வந்துருக்கதோ. ஹரிஷும் இப்போ அவங்க ஒரு ஃபோன் பேசிட்டு இருக்காருல, அவரும் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பண்ணுறாருன்னு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ண தப்பு தப்பா பண்றாங்க. ப்ரோ போன வைங்க ப்ரோ.
ஒரு ஐஸ் போனம் பிடிக்குது. எப்படி எங்க கிட்டியா சண்டை முன்ன பின்னாலும் சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கும்டா. அதை நம்பி ஏமாந்துறப்பா தெரியுதா? மாட்டிக்கிட்ட மையன். ரெண்டே முடிச்சா பாருங்க. ஐஸ்கிரீம் தப்பிட்டு இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா மாடு தள்ளி தண்ணி நம்ம மாதிரி வைக்கிறான். விளையாடிட்டு வாங்கியாச்சு. கடைசியில் என்ன தெரியுமா, காசு கொடுக்காம வந்துட்டோம். இவன் ஒரு சைக்கோ வாட்டர் இருக்குதோ அடியில் எங்கே போயிடுச்சு? யாரு தின்னா? வருஷத்துக்கே எல்லாத்தையும் சாப்பிட்டு போல் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு காசு இல்லை. அதெல்லாம் இங்கெல்லாம் கப்புள் கோல்ஸ் போட்டுருக்காங்க. நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஐயோ ஆயா பார்க்க முடியல எதையும். நமக்கு வாங்க காம்போ ஆஃபர் இருக்குது, நமக்கு அங்கே போயிடலாம். இப்படியே தான் இருக்கிறோம். பாருங்க ஒரு வழியாக ஆர்டர் போட்டு வந்துட்டோம். அது வரல சும்மா உட்காந்து அப்படி வேடிக்கை பார்த்துருந்தான். இவன் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கானா, இங்கே பாருங்க கீழே எல்லாம் சைடில் போகிறாங்கன்னா அந்த பொண்ணுங்க, கீழே போகிற ஆண்டி, அதெல்லாம் பார்க்குறதுக்கு இவன் இங்கே உட்காந்துருக்கான். இவர் லவ் பண்ணுறவர். இவர் நீ கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருக்கார். காலையில் என்னென்னு தெரியல. அங்கே பாருங்கள் ஒரு ஐஸ்கிரீமு தான், 2வது ஐஸ்கிரீமு லவ் பண்ணிக்கினே இருக்கார். எனி டைம் போகணும். எல்லாருமே ஆர்டர் போட்டு வந்துட்டு உட்காந்துட்டோம். நாங்கள் கொடுத்தது வந்து கேஷ் கவுண்ட்ரு. கடைசியில் கேஷ் போட்டால் தான் அங்கே ஆர்டரே போடுவோன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து 10 நிமிஷம் ஆச்சு போய் கேஷ் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் பில்லு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் அங்கே ஒரு 10 நிமிஷம் பண்ணிடுவாங்க. அதுவும் எதனால தெரிஞ்சுன்னா 4 பேர்த்துக்கு அந்த ட்ரேயில் வச்சுருவாங்கல்ல, 4 ட்ரேவாக வச்சு தர சொல்கிற முடிப்போன்னு தெரிஞ்சுது. இல்லைன்னா அதுவும் போயிருக்க மாட்டோம். இப்போ ஹரிஸ் தான் போயிட்டு அங்கே வந்து 4 பேருக்குமா 4 ட்ரே, அதாவது பிளேட் மாதிரி வச்சுருவாங்கல்ல, அது 4 ட்ரே வச்சு தர சொல்லியிருக்கேன். ஹரிஸ் போயிட்டு எடுத்து வர போகிறான். உங்களுக்கு அவன் போகிறப்ப காட்டுறேன். போயிட்டு அந்த நீதான் போகணும் அந்த 4 பேர். ஏன் எனக்கு ப்ரோ எனக்கு வந்து 4 கை இருக்குது தான் சொன்னேன். 4 கை இருந்தால் கூட தூக்கிட்டோம்னா அப்போ ட்ராலி மட்டும் தள்ளிட்டு வர. ட்ராலி ஒரே கை, அது ஒரே கை தான். இந்த கையில் துணி, இந்த கையில் பிளேட்டு, ஃபுட்டெல்லாம் பண்ணுற ரூமில் இந்த கையில் பிளேட்டு நாய் கொண்டு வந்து இல்லை தூக்கிடுவாங்களா எர்லியே? இல்லை 3 ட்ரே கையில் கொடுத்துருவாங்க. நான் வரேன் அங்கே தான். பார்சல் கொடுப்பாங்கல்ல, நீங்க செட் ஆகிட்டோம். அவருக்கு எங்க போச்சு? சரி சரி என்ன சாப்பிட்டு கல்யாண்ட பழக்கம் முழுங்குற ப்ரோ கடிச்சுடான். சரிதோ திரும்ப பேப்பர் அவங்க கொடுத்துட்டு அடி வச்சு சாப்பிட்டோம்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்து கீழே மடிச்சு வச்சு சாப்பிட்றான். எதுக்குடா அதை கொடுக்குறாங்க? அதுக்கு தான் அது. அவன் நாங்கள் அனுப்பிவிட்டு அவனை எடுத்து நம்மதோ இங்கே ஒளி வச்சா செடியில் காலில் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கு.
ஏய் அப்படிலாம் பார்க்காதீங்க, தப்பா தெரியும். அவன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே. அது சரி, அது அங்கே கூப்பிட்டு மேடா. இப்போ நீங்கள் தூக்கிட்டு அங்கே வண்டிங்க பண்ணா அங்கே கொண்டு போய் கூடுறா. உனது அவர் சாப்பிட்டாரு, அவர்கிட்ட கேட்காம அவர் எடுக்கிற. உனங்களை எடுத்துட்டான் ப்ரோ. என்னது அது என்னதுடா? என்னதுங்க நம்ம என்ன கேட்குறேன்? நானே எங்கே எடுத்தேன் கேட்குறேன். அவர் சாப்பிட்டாருன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. ஏன்னா பேக்கெட்ல யாரா வைக்க முடியும்? ப்ரோ என்னது மொத்தமாக 2 இருக்கு. சாப்பிடவே 4 தான் இருக்குது, அவ்வளோதான். சாப்பிட ஆரம்பத்துல ஏய் ஒன்று எடுத்து சாப்பிட்டியா இங்கேருந்து? ஆ இன்னொன்று நான் பேப்பர் எடுத்து இங்கே வச்சேன்னா 2 சாப்பிட்டியா? ஆ எதுவும் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு கேள்வி கேட்பேன். இந்த லட்சத்தில் என்னோட தான் இருக்கு போகிறேன். மொத்தம் 3 பீஸ் கிடச்சிச்சு. ஆள் என்ன இப்போ நீங்கள் ஹைஜாக் பண்ணுங்க, மாஸ்க் போட்டுங்க. எதுக்கு மாஸ்க் எல்லாம்? ஆல்ரெடியே மாஸ்க் போட்ட மாதிரி தான் இருக்கு. ஒரு பிச்சு பிச்சு தலைவர் பாருங்க அப்படியே எட்டி பார்க்குறாரு கீழே, யாருன்னா தெரிறாங்களா இல்லையான்ட்டு. முன்னாடி ஓடி போனோம், ஓடி போயிட்டா. நாங்கள் வந்து ஓடி உட்காந்துக்கிட்டோம். தலைவர் பாருங்க எங்கே போனால் ஏதோ ஹீரோ கொடுப்பாங்க. விஜய் கொடுத்துருப்பான். மிஸ்டர் லோக்கல் இல்லையா? மிஸ்டர் லோக்கல் சிவகார்த்திகேயன் போஸ்ட் கொடுப்பார்லதோ வருது. சரிங்க, அவன் வரனா அங்கே இருக்கிற கண்ணாடியில் தெரியும். ஆமாம் பாருங்க, அந்த கண்ணாடியில் நிற்கிறியா அங்கே தெரியுது பாருங்க. சரியா கால் பண்ணுவோம். பண்ணிட்டான், எனக்கு தான் கால் பண்ணுவேன். இந்த சைக்கோக்களும் ஒரு குறைச்சல கல்ட்டு. ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க, அப்படிதான் நாங்க வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அத மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்து இருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நாங்களாம் அப்படிலாம் இல்லை. போ கோட்டை குடிக்கும். ஏய் நீ குடிக்கிறனா குடிச்சுக்குதோ, காட்டி கொடுத்தாலும் இவரு முடிட்டு வாங்கிருக்கா வாங்க கூப்பிட்டப்பே வந்துருக்கணும். எவன் போனது? இவரு ஏன்னா போய் வாங்கி போகணும், அது கொடுக்கணும். அது என்ன யோசிச்சு பா வாங்க ப்ரோ, நான் போகலாம். எப்படியோ அண்ணன்கிட்ட பேசிதோ இங்கே தெரியுது பாருங்க 79. இதை வாங்க போக போகிறோம் ப்ரோ. கேஎஃப்சி எங்கே இருக்குன்னு பாருங்க. கேஎஃப்சியில் அங்கே இருக்கு, பார்த்துட்டேன் வாங்க. அன்சைடு இருக்குது கேஎஃப்சி. நான் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ணிட்டோம். அதுக்குள்ளே தலைவர் வந்து உட்காந்து ரெடி ஆகிட்டாரு சாப்பிட்றதுக்கு. இங்கே இல்லை, அங்கே போகணும் வாங்க. கடைசியில் வாங்கி வந்து ஏமாத்திட்டீங்களா? வாங்க இப்போ கோஸ் கூட கம்னாடி எக்ஸ்பிரஸில் போகல பாருங்க. ஓட்டு இறங்கு இவனெல்லாம் எங்கே திரும்ப ஒரு சுத்த விடுவீங்க போலையே. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வந்து உட்காந்துருக்கணும் சோஃபா. ஆக மொத்தத்தில் ஒன்று இருக்கிற எல்லா கடையிலையும் போகாது. அதாவது அந்த தீவை தர கேர்ள்ஸ்க்குங்கிற ட்ரெஸ் ஷாப்பை தவிர இது இருக்கிற எல்லா கடையிலையும் அதுலேயும் இருக்குது. அதாவது அந்த கடைக்குள்ள தான் அந்த ஒரு பிளேஸ் தவிர போகணும். இது எல்லா பிளேஸ்க்குள்ளேயும் போயிட்டோம். எல்லா கடையும் ஏ டு Z ஒவ்வொரு கடையும் தொலைவி பார்த்து வந்தோம். ஆனால் நாங்கள் ஒரு கடையும் வாங்கலை. போனோம், சாப்பிட்டோம், வந்தோம், அவ்வளோதான். கூலிங் மட்டும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு மாலில். நெக்ஸ்ட் டைம் வரப்போ கொஞ்சம் கூலிங் போட்டு வைங்கப்பா. ஏன் ப்ரோ கூலிங் கம்மியாண்ணே? கூலிங் கம்மி இருக்கும். ஆமாம், M5 மாலோட ஓனர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நல்ல கூலிங்காக போட்டு கூலிங்காக மாலுக்கு கூலிங்க இல்லை, மாலை விட்டு வெளிநாட்டுக்கு அப்புறம் தான் கூலிங்காக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட M5 மாலை எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு போன கடையெல்லாம் காட்டியிருக்க மாட்டோம். மற்றபடி எல்லாம் ஃபினிஷு. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ் நீங்களாம் டாட்டா பை பாய்.